விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அமைச்சரவையிலே 4 பெண்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே கீர்த்தனா ஒரு பெண் உறுப்பினராக சட்டப்பேரவையில் இருக்கக்கூடியவர், அவருக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அமைச்சரவையிலே அவர் இடம்பெற்றிருந்தார். தொழில்துறை என்கின்ற மிக முக்கியமான துறையை பெண் உறுப்பினரான கீர்த்தனாவிற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் வழங்கியிருந்தார். ஏனென்றால் கடந்த ஆட்சியிலெல்லாம் இடம்பெறக்கூடிய பெண்களுக்கு அமைச்சரவையிலே பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாத பொறுப்புகள் தான் ஒதுக்கப்பட்டதாக ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் அதை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்திருக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய். இப்பொழுது முதலமைச்சர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை காண்கின்றோம். முதலமைச்சருக்கான பாதுகாப்பு வாகனங்கள் அணிவகுத்து செல்லுகின்றன என்பதையும் பார்க்கின்றோம். சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை முதலமைச்சர் சென்றடைய இருக்கின்றார். 10 நிமிடத்திலே முதலமைச்சர் ஆளுநர் மாளிகை சென்றடைந்து வருவார். அதன் பிறகு 10 மணிக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கின்றார். புதியவர்கள் இளையவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். இதற்கு முந்தைய அமைச்சரவை எல்லாம் தொடர்ந்து அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ஒதுக்கப்படும். கிட்டத்தட்ட 30 அமைச்சர்களிலே 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த அரசு, புதிய அரசு, புது முகங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றார்கள். மாற்றுக் கட்சியில் இருந்து வந்து இணைந்து வெற்றி பெற்றவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் உண்டு. இதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் சட்டப்பேரவையில் போட்டியிடுவதற்கு தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற கோபத்தில் தாவேகாவில் இணைந்து வெற்றி பெற்றவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆனாலும் இளையவர்களுக்கு, புதியவர்களுக்கு நம்பி வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார் முதலமைச்சர் விஜய் என்பதை பார்த்து வருகின்றோம். எனவே முற்று முழுதாக ஒரு புது வகையான ஆட்சித்துறையாக தமிழக முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு இருக்க போகின்றது. ஏற்கனவே பல மாற்றங்களை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கின்றார். அரசு நிர்வாகத்திலே பல புதுமைகளை முதலமைச்சர் புகுத்தி இருக்கின்றார். டாஸ்மாக் மதுக்கடை மூடல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை கையில் எடுத்திருக்கின்றார். பெண்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தர தொடங்கி இருக்கின்றார். இப்பொழுது அமைச்சரவையிலும் பெண்களுக்கு முன்னுரிமை தந்திருக்கின்றார். 4 பெண் அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பல முக்கிய துறைகளை தமிழக முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். பெண் அமைச்சர்களுக்கும் முக்கிய துறைகள், தொழில்துறை உள்ளிட்டவற்றை வழங்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு மாறி இருக்கின்றது. ஆளுநருடைய வருகைக்காக ஆளுநர் மாளிகை காத்திருக்கின்றது. முதலமைச்சர் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து பாதுகாப்பு வாகனங்கள் சூழ புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சியை காண்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.